சிஎஸ்கே ஃபேன்ஸ் சார் இப்போ இருக்கிற சார் மும்பை இந்தியன்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. அது வந்து அவங்க மேல பாசலாம் இல்ல, எங்க மேல வன்மம், அதான் வேற எதுவுமே இல்ல. அவங்க மேல நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா இந்த வாட்டி நமக்கு தான் கப்பு சார். இப்போ இந்த கப்புக்கு இன்னொன்று இது சொல்கிறேன் பாருங்க. இந்த கப் அடிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ வாட்டி ப்ளே ஆஃப் வந்திருக்காங்க, நிறைய வாட்டி வரவே இல்லை. அப்போ எல்லாமே பெங்களூருக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ அதே சிஎஸ்கேக்கு 5 முறை கப் அடிச்சிருக்கோம். எவ்வளோ கூட ப்ளே ஆஃப் உள்ளே போய் தோற்றுருக்காங்க. இதெல்லாமே இவங்களது எல்லாம் பாதி தான். அப்போ சொல்ல போனால் மும்பையும் சிஎஸ்கே மட்டும்தான். ஆனால் இது வந்து புது ஹிஸ்ட்ரி. எப்படி புது ஹிஸ்ட்ரி வந்து ஆர்சிபி வந்து அதாவது புள்ள பூச்சியெல்லாம் வந்து பேசிட்டு சாமி முடியலப்பா. அதாவது இந்த 3 பாலில் 6 ரன்னு அடிக்க வேண்டிய சமயத்தில் போயிட்டு தோற்றுட்டு வந்திருக்கீங்களே சாமி, முடியல. இதுக்கு காரணம் வந்து தோனி கேப்டன் சரியில்லை, பேட்டிங் சரியில்லை, ஃபீல்டிங் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன் வாயிலே போனாங்களாம். இது தோல்விக்கு முழுக்க காரணம் தூபே தான். சிக்ஸர் தூபேயில் மயிர் தூபே என்னங்க ஏங்க. அதாவது 2023 அப்படி தான். ஜட்டுலாம் கப்பு இல்லை. அதே மாதிரி இந்த மேட்சும் ஜட்டுலாம் உயிர் இல்லை. அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு வந்து எப்படி சொல்கிறது, அது தூபே தான்டா காரணம். தூபே இல்லை அப்படின்னா ஜெயிச்சிடலாம். தூபே தான் பாலை வேஸ்ட் பண்ணி டோக்க வச்சது காரணமே. சிக்ஸர் தூபேன்னு பேர் தான், ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. 3 பாலுக்கு 6 ரன் அடிக்க வழி இல்லாதலாம் எதுக்கு பேட்டிங் ஆடணும்? அது இம்பேக்ட் பிளேயராக இருக்கணும். வேஸ்ட்டுங்க. எனக்கு தூபேவில் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. அப்போலேருந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸ்பின் போட்டால் மட்டும் தான் அடிப்பார், இல்லைன்னா ஃபாஸ்ட் பாலெலாம் வராதவருக்கு. அது தெரிஞ்ச விஷயம் தான். எனக்கு யாருக்கர் போட்டாலே வந்து பாலை வந்து அச்சு பண்ணுறது ரன்னே போக மாட்டேங்குது. யாருக்கெல்லாம் போட்டால் இந்த அளவுக்கு ஒரு பேட்ஸ்மேன் இருக்கணுமா? ஸோ சேடுங்க. ஜெயிக்கணும் மேட்ச்சு, என்ன பண்ணுறது? தேங்க்யூ ஜெயகந்த்.